வீடியோ தட்டுவிடவானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கனவில் சொல்லிக் கொடுத்த சிறப்பான ஒரு துஆ. இந்த துஆவை எப்படியாப்பட்டதென்றால், யாரெல்லாம் சிறையில் இருக்கிறாங்களோ இவங்களெல்லாம் வெளியே வருவதற்கு இந்த சிறப்பான துஆவை அவர்கள் பாவித்து கொள்ளலாம். அது மட்டுமில்லை, அநியாயத்திலே சிக்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள், ஒருவர் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார், ஒருவருடைய அநியாயத்துக்கு கீழால் இருக்கிறார்கள். இப்படியாப்பட்டவர்களிடம் இந்த துஆவை ஓதிக்கொண்டால் அல்லாஹ் அவர்களுக்கு பலனை கொடுத்து விடுவான். அது மட்டுமில்லை, துன்பத்திலே சிக்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள், நீண்ட நாள் துன்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த துஆவை ஓதிக்கொண்டு வந்தாலே அல்லாஹ் அவர்களுக்கு பலனை கொடுத்து விடுவான். அந்த துன்பத்தை நீக்கி கொடுத்து விடுவான். கவலையில் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த துஆவை ஓதினால் அவர்களுடைய அந்த கவலை நீங்கிவிடும். அது மட்டுமில்லை, வியாபார ஒன்று செய்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த வியாபாரத்தில் நெருக்கடிகள் கஷ்டங்கள் வந்து கொண்டு இருக்குது. இப்படியாப்பட்ட நெருக்கடிகள் கஷ்டங்கள் நீங்குவதற்கு இந்த துஆவை ஓதினால் அவர்களுக்கு பலன் கிடைத்துவிடும். திருமண விஷயம் ஒன்று இருக்குது, நல்ல முறையில் நடந்து முடியணும், எந்த ஒரு தடங்களும் வரப்படாது என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த துஆவை ஓதிக்கொண்டால் அவர்களுடைய அந்த திருமணம் நல்லபடியாக முடிந்துவிடும். அது மட்டுமில்லை, மோசமான நிலைமைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த துஆவை ஓதிக்கொண்டு வந்தாலே அந்த பிரச்சனைகள் முசீபத்துகள் நீங்கி பேத்துவிடும். அந்த முசீபத்துகள் எல்லாம் நீங்கி பேத்துவிடும். இந்த துஆ என்னவென்பதை பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கால இந்த விஷயத்தை பார்த்து நீங்களும் பயன் பெறுவதோட உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நண்பர்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில பயன் பெறட்டும். இந்த துஆ என்னவென்பதை பார்ப்போம்.